Okay, so இன்னைக்கு நான் பேச போகிற கேரக்டர் வந்து she was an ordinary woman. No, she was not a queen, she was not an celebrity, she was just an ordinary woman who's nothing but, I'm talking about Ruth. So Ruth வந்து she had a life, she was a moabite, ஆனால் she had a life and it was not successful. So but she made a choice in life. She wanted to be loyal to the family she came in. So அவள் வந்து அவ மதர்-இன்-லாவை விட்டு கொடுக்காம அவங்க கூட வரணுன்ற ஒரு லாயல்ட்டி இருந்துச்சு அவகிட்ட. She had a choice. And I think that was the first point God honored her. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா? So she comes with her mother-in-law. இப்போது she's a moabite. ஸோ அவளை அங்கே அக்செப்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். So she goes into a field to work. Just for the living. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவளோட லாயல்ட்டியை பார்த்து அவளோட ஃபெய்த்ஃபுல்னஸை பார்த்து he makes her own that field later. ஸோ போவாஸுமே ஒரு வண்டர்ஃபுல் பர்சன் தான். பட் ஆனால் இந்த பைபிளில் பார்த்தோன்னா ரூத்தை தான் பெருசாக பேசியிருக்காங்க. ஓகே, பிகாஸ் that women was honored by God big time. God has already told that Moabites and Ammonites will not even come into the assembly of church even in the 10th generation சொல்லியிருக்காரு. ஆனால் ரூத் அப்படி இல்லை. She was a Moabite but still God chose her, and which was unexpected. அதே மாதிரி நம்ம மென்னை பார்த்தா கூட, ஜேக்கபோட சன்ஸை பார்த்தா கூட ஜோசப்பை தான் வந்து ரொம்ப ப்ரேஸ் பண்ணி, நம்ம ஜெனசிஸில் படிச்சுட்டு வரும்போது ஃபுல்லாக ஜோசப்பை தான் ப்ரேஸ் பண்ணி இருக்கும். பட் ஒரு பாயிண்டில் தான் we will come to know that only from Judah that Jesus will come. So God chose Judah there. அப்போ ஏன் ஜூடாவை சூஸ் பண்ணாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. And his blessings were great on Judah. But Joseph, though he was a promise, நிறைய ப்ராமிசஸ் இருக்குது ஜோசப் பற்றி நிறைய பைபிளில் இருந்தாலுமே God chose Judah there. அதே மாதிரி தான் ரூத்துமே. ரூத் was a very very ordinary person. ஆனால் the second life that God gave her was tremendous. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத லைஃப். neither did she expect. அவள் லாயலாக இருக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அவள் மதர்-இன்-லாவோட வந்திருப்பாள். ஆனால் அதை God beautifully changed around, and only from Ruth our Jesus came. So such a big calling Ruth had. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் வந்து we can be very ordinary people. நம்ம வந்து பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ணியிருக்க வேணாம். நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் விமனாக இல்லாமல் இருக்கலாம், பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம். ஜஸ்ட் another ordinary women who's unheard. நம்ம வாய்ஸை கூட ஹியர் பண்ணாமல் இருந்திருக்கலாம் people. பட் அந்த மாதிரி ஒரு பர்சனை கூட God can change around. God can use such a person.